ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் மோட்டார்ஸ். நம்ம இன்றைக்கி ஆல் நியூ ஜாஸ் காரை பற்றி பார்க்க போகிறோம். இது பெட்ரோல் வெர்ஷன். அண்டு நாங்கள் ஷூட் பிளான் பண்ணியிருக்கும்போது நல்லா மழை பெஞ்சுது. அதனால் இன்டீரியர் ஷூட் மட்டும் தான் பண்ணோம். அண்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதில் இந்த கார் பெட்ரோல் இன்ஜின். இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, தென் ரியர் பார்க்கிங் கேமரா வித் சென்சார், டிரைவர் சைடு ஒன் டச் அப் அண்ட் டவுன், அண்ட் ஹோண்டாவோட ஸ்மார்ட் கீ சிஸ்டம் வித் கீலெஸ் ரிமோட், க்ரூஸ் கண்ட்ரோல், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வருது. சன்ரூஃப், மல்டிவியூ ரியர் கேமரா வித் கைட்லைன்ஸோடு வரும். இதில் 3 ஆங்கிள்ஸில் நீங்கள் கேமரா கைட்லைன்ஸோடு காமிக்குது. தென் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. ஸ்பீட் சென்சிங், ஆட்டோ டோர் லாக், தென் டிரைவர் அண்ட் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட் ரிமைண்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டரில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோண்டாவோட லோகோ கொடுத்துட்டு உங்களுக்கு மேலே கீழேயும் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஓவரால் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா லென்த் 3989 மில்லிமீட்டரும், விட்த்து 1694 மில்லிமீட்டரும் இருக்குது. ஹைட் 1544 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ இதில் ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது இன்லைன் செல் டைப்பில் வருது. அது நல்லா இருக்குது. 3 லைன்ஸ் மாதிரி போட்டு வரும். இன்னும் ஃபாக் லேம்ப் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. புல்லட் ஷேப்பில் இருக்குது. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷில் அந்த பர்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலேயும் கீழேயும் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷோடு வருது. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு டேர்னிங் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதிலே டிஆர்எல்லும் வந்துடுது. இந்த பாட்டம் டிசைனுமே புல்லட் ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்குது. இன்ஜின்குள்ள டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் பேனட்டில் நமக்கு ஹோண்டாவோட ஐவி டெக் இன்ஜினோட வருது. 1199 சிசியோடு வரும். பார்க்க இன்ஜின் காம்பாக்டாக நீட்டாக டிசைன் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்பேஸ் ஆகட்டும், அந்த இன்ஜின் பொசிஷன் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறது நல்ல ஸ்பேஸாக நல்ல நீட்டாக இருக்குது. உங்களுக்கு பேனட்டில் இன்சுலேஷன் கொடுத்துருக்கிறதுனால கேபினுக்குள்ளே சவுண்டு இருக்காது. செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அவங்க டிசைன்ஸ் அந்த இன்ஜின்லேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ இன்ஜின் டைப்பே பார்த்திங்கன்னா 2 இன்ஜினில் வரும். ஒன்று 1.2 லிட்டர்ஸ் ஐவிடெக் இன்ஜின் அண்ட் ஆட்டோமேட்டிக் 7 ஸ்பீட் கியரோட சிவிடி இன்ஜின் வரும். தென் உங்களுக்கு டயர் அண்ட் ஸ்பேர் வீல்னு பார்த்திங்கன்னு சொன்னால் R15 அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 175/65 அப்படிங்கிற ப்ரொஃபைலில் வருது. ஸ்பேர் வீல் 175/70, அது 14 இன்ச் ஸ்பேர் வீல் ஸ்டீல் வீலாக கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க்கும் ரியர் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஓவிஆர்எம்மில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதிலே உங்களுக்கு ஏ பில்லரில் ஒரு குட்டியாக கிளாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹைட் ஆகாது. தென் சைட் டிசைன்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் கீழே பாட்டமில் உங்களுக்கு சைல் மோல்டிங் கொடுத்துருக்கலாம். தென் டாப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது எலக்ட்ரிக் சன்ரூஃப் வித் ஒன் டச் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷனோடு கொடுத்துருக்காங்க. வித் ஆட்டோ ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது. ஹோண்டாவோட டிசைனில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்க இது உள்ளேருந்து எப்படி ஓப்பன் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். ஸோ நைட் டைம் நீங்கள் போகும்போது இங்கேருந்து 3 நல்லாவே ரசிக்கலாங்க. சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் க்ரோமில் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் லென்த்லேருந்து பார்க்கும்போது அந்த டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த காரில் ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸாக வருதுங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி, டூயல் ஏர் பேக்காக இருக்கட்டும், தென் ஹோண்டா ஸ்மார்ட் கீயாக இருக்கட்டும், தென் சன்ரூஃப் எல்லாமே அவ்வளோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
சிக்னேச்சர் ரியர் விங்ஸ் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு அது பின்னாலே வந்துட்டு ஜாஸ் அப்படிங்கிற அவங்க கம்பெனி இதுவும் ஜாஸ்ங்கிற மாடல் நேம் அண்ட் ஐவிடெக் இன்ஜின் மென்ஷன் பண்ணுறதுக்கு பின்னால் எம்ப்ளம்ஸ் இருக்குது. கீழே வந்து குட்டியாக பம்பர் பிளாக் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து க்ரோம் ஃபினிஷில் வந்துட்டு ரியர் வைப்பர் அண்ட் வாஷரோட சேர்த்து வச்சு வருது. அதிலே வந்து ஹோண்டாவோட சிம்பிள் இருக்குது. அது அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ரூஃப் ஆண்டனா வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஷார்க் ஃபிஷ் ஆண்டனா கொடுத்துருந்துருக்கலாம். தென் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 354 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் வரும். பட் இது மோர் தென் எனஃப்ங்க 4 பேர் போகிறதுக்கு. உங்களுக்கு ரியர் சீட்டு வந்து பெஞ்ச் டைப் தான் வரும். ஸோ அதையும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கீழே சென்ட்ரிங்கிறதுனால வந்து உங்களுக்கு கீ தேவையில்லை. நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு கூட டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து டிசைன் ஸ்பேஸ் அண்ட் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே ஸ்டீரிங் வீல்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் வருது. தென் வந்து உங்களுக்கு மொபைல் எல்லாமே வந்து ஒயர்லெஸ் வாய்ஸ் கமெண்ட்ஸ்க்காக எல்லாமே இன்பில்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டீரிங் வீல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்கும் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட்டில் டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கும் வந்துருக்குது. உங்களுக்கு வந்து உள்ள எம்ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலர் இன்செட்ஸ் வித் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத நாம் பின்னாலே பார்க்கலாம் இந்த வீடியோவில். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அது பக்கத்துலேயே ஸ்மார்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ நமக்கு டிரைவருக்கு வந்து காஃபி ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் கூட அதில் வச்சுக்கலாம். சைடில் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. தென் ஒன் சைடு அப் அண்ட் டவுனுக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஒன் சைடு ஆட்டோ அப் அண்ட் டவுனுக்கு பட்டன் ப்ரொவிஷன் இருக்குது. மற்றதுக்கெலாம் வந்து நார்மல் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 17.7 சென்டிமீட்டரில் அட்வான்ஸ்டு டிஸ்பிளே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கியர் பார்த்திங்கன்னா 5 கியர்ஸ் வரும். பட் உங்களுக்கு வந்து இது லெதரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளாஸி ஃபினிஷில் வேறு ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். தென் ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஹோண்டா உண்மையிலே நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர் வராது. பட் ஆனால் மொபைல் இல்லை பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டதுக்கு இருக்குது. தென் டிரைவர் சைடு வந்து ஆர்ம் ரெஸ்ட்டு இருக்குது. அதிலே வந்து வித் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை பவர் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக 2 யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஒரு 12 வாட் பவர் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேசஞ்சர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து க்ளவுட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. சன்ரூஃப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் டிரைவர் அண்ட் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடுக்கு வந்து மிரரும் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எம்ஐடி அவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எம்ஐடியில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் டிஸ்பிளே வரும். தென் வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்ஃபோர்மெண்ட் சிஸ்டமில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போடும்போது கேமரா வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் வந்து ஏசி வந்து இதில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து டச் ஸ்க்ரீனோடு கொடுத்துருக்காங்க ஏசி. இந்த பேக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சீட்டிங் வந்து பீச் ஃபேப்ரிக் சீட் தான் கொடுத்துருக்குறாங்க. தென் ஃப்ரண்ட்டு 2 சீட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கும். பட் பேக்குக்கு வந்து ஹெட் அட்ஜஸ்டபுளாக இல்லை. அதுவும் கொடுத்துருந்துருக்கலாம். கால் லெக் ரூம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருந்துச்சு. முன்னால் இருக்க சீட்டுக்கும் பின்னால் இருக்க சீட்டுக்குமே நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு. தென் 2 சீட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. தென் பேக் சைடு வந்து ரீடபிள் லைட்டும் ஒன்று இருக்குது. ரீடிங் லைட்டும் இருக்குது. ஸோ
ஸோ எல்லா டோர்ஸுமே வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கு வருது. அண்ட் எல்லா டோர்ஸுமே வந்து உங்களுக்கு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு வருது. ஸோ என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து 4 ஸ்பீக்கர் தான் வச்சுருக்காங்க. இதில் இன்னும் அடிஷ்னலாக 2 ட்விட்டர்ஸ் அதை ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். பின்னால் வந்து உங்களுக்கு பார்சல் ட்ரேவும் வந்துடுது, அதுவும் அழகாக இருக்குது. தென் எல்லா சீட்ஸ்க்குமே வந்து சீட் பெல்ட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த காரில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா சீட்டுமே வந்து எல் ஷேப்பில் மாற்றிக்கிறோம், எக்ஸப்ட் டிரைவர் சீட்டு. டிரைவர் சைடு பார்த்துக்கும்போது இன்னொன்று உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சீட்டு ஹெட்டோட வரும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.59 lakhs to 9.83 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கும்போது என்னோடய சஜஷன் என்னென்னா, ரியர்லேயும் வந்து ஒரு ஏசி இவெண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். பட் ஓவரால் ஜாஸ் காரை பார்க்கும்போது ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஜய் அண்ட் மகாலட்சுமி. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.